தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம், சங்க நிறுவனர் தோழர் கு. சுந்தரமூர்த்தி அவர்களின் 36வது நினைவு தினத்தை போற்றுவோம். 1972க்கு முன்பு வருவாய் துறையில் செய்கின்ற வேலைக்கும் பெயருக்கும் சம்பந்தமே இல்லாமல் 33,600 பேர் கிராமப்புறங்களின் ஒரு கிராமத்தில் 3 அல்லது 4 பேர்கள் தொட்டி, தலையாரி, வெட்டியான், நீர்கண்டி, உத்தாச்சாரி, விசாரிப்பு என்கின்ற மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபட்ட பெயர்களில் 70 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டவர்கள் எழுத படிக்க கூட தெரியாமல் அடிமைகளாகவும் அத்து கூலிகளாகவும் தனக்கு ஏற்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாதவாறு ஏன் என்று கேட்கக்கூட நாதி இல்லாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டு விதிவிட்ட வழியென்று பணி பார்த்த காலத்தில் சாதி மதம் கடந்து ஒட்டுமொத்த ஊழியர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற சீரிய சிந்தனை மனதில் உதயமானதால் நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை வட்டத்திற்கு தெற்கே கிறிஸ்துவ மக்கள் மிகவும் போற்றக்கூடிய புனித ஸ்தலம் வேளாங்கண்ணியும், வடக்கே இஸ்லாமிய மக்கள் போற்றக்கூடிய புனித ஸ்தலங்களில் ஒன்று நாகர் தர்கா, மேற்கு இந்து மக்கள் தரிசிக்கும் திருத்தலங்களின் சிங்காரவேலர் கோயில் இவை மூன்றுக்கும் நடுவில் தெத்தி என்கின்ற கிராமத்தில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் சாதாரண குடும்பங்களில் பிறந்து ஒற்றுமை என்கின்ற உணர்வை உருவாக்க கடைநிலையிலிருந்து வாழ்க்கை நடத்திய ஊழியர்களை ஒன்றிணைக்க கடைநிலை கிராம ஊழியர் சங்கம் என்று ஒன்றை துவங்கி அதை பதிவு செய்து தனது விடாமுயற்சியால் பணியாளர்கள் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலமாக அரசு அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்து நாம் அனைவரையும் ஒன்றிணைத்த தியாக சுடர் சங்க நிறுவனர் தோழர் கு. சுந்தரமூர்த்தி அவர்களின் நினைவை போற்றுகின்றோம்.